ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்னைக்கு நான் என்ன ஸ்டிச் சொல்லித்தர போறேன்னா ஆரி பைனாப்பிள் ஸ்டிச் அதெல்லாம் சொல்லித்தர போறேன். இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட் 2 கலர் எடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை எடுத்துக்குங்க. நீடில் பார்த்தீங்கன்னா துலிப் நீடில் 14, சுகர் பீடு எடுத்துக்குங்க. உங்ககிட்ட 2mm பீட் 3mm பீடு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பைனாப்பிள் ஷேப்புக்கு நீங்க ஒரு ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்குங்க பென்சிலில். ஏன்னா அப்புறம் அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக வரும். இந்த 2 த்ரெட்டை ஒன்றா சேர்த்து நாட் இருந்தப்பில் போட்டுக்குங்க. இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம எந்த சைடில் வேணால் நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கீழே இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுனா எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் நம்ம போடணும். இது கொஞ்சம் நீங்க பொறுமையா போடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லாவே நம்ம செயின் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இது லென்த் நீங்க பாத்துக்குங்க. ரொம்ப பக்கத்துல போடணுமா, ரொம்ப குட்டியா போடணுமா, இல்ல லாங்கா போடணுமா, நீங்க அதுக்கேற்றப்பல போடணும். நான் மீடியம் சைஸ்ல நான் போடுறேன். ஏன்னா அப்புறம் அது ஷேப் அழகா இருக்கும். நான் போட்டிருப்பேன்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆரி பேட்டர்ன் ஸ்டிச்சும் நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு ஈஸியாக வந்துடும். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்க, எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. எண்ணாட் ஆரி ஸ்டிச்சில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எண்ணாட் போட்டு நீங்கள் பழகுங்க. இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்கேலும் பென்சிலும் எடுத்துக்குங்க. லைன் தேவையான அளவு டிஸ்டன்ஸுக்கு லைன் நீங்கள் வரையணும். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இது ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிளைனாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரியும் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ இப்போ லைன் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் திரும்ப சில்க் த்ரெட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணீங்க இல்லையா, இப்போ மறுபடியும் அதில் நாட் போடுங்க. 2 சில்க் த்ரெட்டில் நாட் போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ கவனமாக பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா சைடில், அதுக்குள்ளேருந்து தான் நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் எடுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. செயின் ஸ்டிச் அவுட்டரில் கொடுத்தோம் இல்லையா, அதில் சென்டர்லேருந்து எடுக்கணும். நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சில் நம்ம உள்ளேருந்து எடுத்து இருப்போம். அணைக்கோம்புலேயும் நம்ம உள்ளேருந்து எடுத்திருப்போம். அணைக்கோம்புலேயும் நம்ம சரி த்ரெட்லேருந்து எடுத்திருப்போம் இல்லையா, அதே போல் இந்த பைனாப்பிள் ஸ்டிச்லேயும் நம்ம ஸ்ட்ரைன் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து தான் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடுங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, த்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மேலே எடுக்கணும். ஸோ இதை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எடுத்துட்டு இப்போ அவுட்டர் லைன் கொடுத்தோம் இல்லையா, ஸ்ட்ரைன் ஸ்டிச்சுக்கு நேராக இதுக்கு நேராக உள்ள நம்ம ஸ்ட்ரைன் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறாப்புல இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், பக்கத்தில் லென்த்துக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அங்கே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் நீங்கள் போடுங்க. போட்டுக்கிட்டு இப்போ மேலே போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழேயே நீங்கள் ஒரு தேவையான அளவு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறாப்போல் கீழே ரிவர்ஸில் இழுத்துட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடுங்க. இப்போ அந்த லைனை நம்மளுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த லைன் போடணும். இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கீழே டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா டைரெக்டாக இது லைனில் ஃபினிஷிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைனில் ஒரு எண்டில் நீங்கள் இது போட்டு முடிக்கணும். அதாவது இந்த சைடு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டோம் இல்லையா,
அதோட சென்டரில் வந்து என் நாட் போட்டு தான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரோவை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்த ரோ எப்படி போடணும் நான் காமிக்கிறேன். இப்போ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரோவில் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் வரல நீங்கள் வந்து சரியில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு பழகுங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து சரியிலே வந்து சொல்லித்தரல, சில்க் த்ரெட்டில் நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து வராதவங்களுக்கு நீங்கள் சரியில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது மேலே போட்டோலே அந்த லைனில் பாதி பார்த்துக்குங்க. அந்த பாதியில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுக்கிட்டு இப்போ மேலே போட்டோம் இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்டு சென்டரில் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு போடணும். அனிகோம் ஸ்டிச்சில் வந்து நம்ம அந்த லைனுக்கு மேலே போடுவோம். இதில் வந்து சென்டரில் போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ கீழே என்ன பண்ணுங்கள், பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறப்பெல்லாம் இழுத்துட்டு கீழே வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ அடுத்த ரோவில் பாருங்கள், அடுத்த அதே லைனில் திரும்ப இது ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து இது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல மிடில் ஸ்டிச், அங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுக்கிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போல் நீங்கள் இழுத்துட்டு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லைன் ஃபுல்லாக வந்து போடணும். ஸோ ஒவ்வொரு ரோவாக எப்படி போடணுன்னு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இந்த ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சு ட்ரை பண்ணால் கூட ஆரியை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரோல் என்ன பண்ணுங்க, அதே போல் போட்டு என் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ அந்த லைன் முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அடுத்த ரோவும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தாரா அது புரியும். ஏன்னா ஒவ்வொரு ரோவும் நான் வந்து எப்படி போடுறேன்னு நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள் சென்டரில் போடுறோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஒவ்வொரு டாபிக் நேம் போட்டு நான் பண்ணுற ஸ்டிச்செல்லாம் வந்து ஒரே டாபிக்குள்ளே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோ என்னவோ அது வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அது பார்த்து உங்களுக்கு வந்து கற்றுக்கலாம். அது ஆரி பேசிக் அட்வான்ஸும் வந்து இருக்குது. ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by 1 வரும். அதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீங்கள் எதனா ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் ரிவர்ஸில் இழுத்துட்டு கீழே வந்து என் நாட் போட்டு அதே லைனில் தான் அந்த செயினுக்குள்ளேயே வந்து நம்ம என் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த ரோவும் வந்து நம்ம போடணும். நான் எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போது லாஸ்ட் ரோ வந்துட்டோம் நம்ம. இப்போ லாஸ்ட் ரோ வந்து கவனமாக பாருங்கள். இப்போ அதே போல் பாதி எடுத்து போடுங்க. பாதிலேருந்து ஸ்டிச்சை போட்டு பட்டன் ஒரு ஸ்டிச்சுக்கு இழுக்கிற அப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸில் இழுக்கணும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு பைனாப்பிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அவுட்டரில் வேறு கலரோ மிடிலையும் வேறு கலரோ நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நான் ஒரே கலரில் நான் கொடுக்குறேன் இல்லையா, நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நான் எப்படி போடணுன்னு சொல்லித்தரேன். இது கொஞ்சம் ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டு வந்துட்டோம் பாருங்கள். ரொம்ப கீழே நம்ம போகல, ஏன்னா ரொம்ப கீழே போனால் உங்களுக்கு புரியாதனால நான் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி நான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்து இறக்கி கூட நீங்கள் இதை போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளியே நான் போடுறேன். இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். புதுசாக பழகுறவங்க வந்து என்ன பண்ணால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து இந்த ஹேண்ட்லிங் வந்து வரும். ஏன்னா ஆரிய பொறுத்துக்கு நிறைய சில்க் த்ரெட்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இதை சுற்றி அவுட்டரில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். ரெண்டு பீடாக வந்து நம்ம இது கொடுத்தோன்னா இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிச் பண்ணாலும் அதை சுற்றி அவுட்டரில் வந்து இதே போல் பீடை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயிலாக கற்று தருவேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய வீடியோ பார்த்தோம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் அதிலே வந்து ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என் வீடியோ எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி என்ன பண்ணோன்னா நம்ம இந்த சுகர் பீடே வந்து அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். அதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் பீடு கொடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 2mm பீடோ நீங்கள் போட்டிங்கன்னா இதை விட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.